வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்கவில் பரபரப்பு, அவசரமாக திருப்பி அனுப்பப்பட்டு பல விமானங்கள். அபாய வலயத்தில் 6 மாவட்டங்கள் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொழும்பில் வெள்ளத்தில் மூழ்கிய பல பகுதிகள், போக்குவரத்து பாதிப்பு. நீர்த்தேக்கங்கள் நிரம்பும் அபாயம், அருவிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி, இன்றும் 200 மில்லிமீட்டர் பலத்த மழை. மக்களின் காணிகளை ராணுவத்திற்கு பிடித்துக் கொடுக்க அரசு மும்முரம், கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்கம். இலங்கை ஸ்திரமான பொருளாதார நிலையை மீட்டெடுப்பதில் முன்னேற்றம், IMF-இன் மீளாய்வுகள் அடுத்த வாரத்தில். நுரைச்சோலை மின் நிலையத்தினால் சூழல் பாதிப்பு ஆராய விசேட குழு. கல்வி மறுசீரமைப்பு முற்றாக முடக்கும், வேடிக்கை பார்க்கும் அமைச்சு, ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. பட்டதாரி ஆனால் அறிவில்லை, அர்ஜுனாவை விளாசிய தேரர். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து சுமார் 6 விமானங்களே இவ்வாறு மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குறித்த விமானங்களை தரையிறக்க முடியாத நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வருகை தந்த 9 விமானங்கள் மத்தள விமான நிலையத்திற்கும் இந்தியாவின் கொச்சின் மற்றும் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கும் திருப்பிவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கட்டார் நாட்டின் தோகோவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தரையிறங்க வந்த கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 விமானங்களும், சார்ஜாவில் இருந்து வந்த ஏர் அரேபியா நிறுவனத்தின் 2 விமானங்களும், அபுதாபியில் இருந்து வந்த எத்திகாட் நிறுவனத்தின் 1 விமானமும் மற்றும் குவைத்திலிருந்து வந்த ஜசீரா நிறுவனத்தின் 1 விமானமும் என மொத்தம் 6 விமானங்கள் மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு தரையிறங்குவதற்காக வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமும், இந்தியாவின் சென்னையிலிருந்து கட்டுநாயக்க வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் இந்தியாவின் கொச்சின் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. அத்துடன் இந்தியாவின் புதுடில்லியிலிருந்து வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானமும் மீண்டும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். தற்போது கனமழை நிலவுவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கேகாலி மாவட்டத்தின் ஜட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவு பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலியகொடு, நிவித்திகல மற்றும் கலவானு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க மற்றும் பாதுகா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ஹம்பக மாவட்டத்தின் அத்தனகில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மற்றும் புலத்சிங்கில் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலி மாவட்டத்தின் ட்ருவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்டு, அயகம மற்றும் பெல்மடுள்ள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலி மாவட்டத்தின் தெகியோவிட்டு பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுக்கும் 3ஆம் நிலைக்குரிய மண் சரிவு அதி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மண் சரிவு ஏற்படுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக குறித்த பகுதிகளிலிருந்து வெளியேறி துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் ஜேத்தவெனா ராமாய விகாரை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நிரம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அத்துடன் கொழும்பு அவிசாவளி பிரதான வீதியின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரன்வெள பகொன பகுதி நீரில் மூழ்கியுள்ளதால் தற்போதைய போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடபகுதிகளில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதி தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மாதம்பே பகுதியில் வீதி முழுவதும் மழைநீரால் மூழ்கியுள்ளதுடன் குதிரைக்கோவில் பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் பயணிகள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறும் அவசர தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 சிகிச்சை அறைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக குறித்த அறைகளில் இருந்த நோயாளர்களை வேறு அறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகள் அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி களனி மற்றும் களகங்கியை அண்மித்த சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய களனி கங்கையை அண்மித்த ருவன்வில்ல, சீதாவக்க, தொம்பே, தெஹியோவிட்ட, எகலியகொட, ஜட்டியாந்தோட்டை மற்றும் புலத்கோபிட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அதனை அண்மித்த சில தாழ்நில பகுதிகளுக்கு சிறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி ரத்தினபுரி, குறிப்பிட்ட அயகம, எலப்பத்தா, கிரியல் ஆகிய தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்குரிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தனகல, ஓயாவை சூழவுள்ள பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கம்பகா, கட்டான, வத்தலை போன்ற தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான மழையால் மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதுடன் அவற்றின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல்குத்மலி, மௌசாகலி, காசல்டி, கென்ஜோன், புரோட்லேண்ட், லக்சபான, பொல்பீட்டிய, நவலக்சபான, கெலகல மற்றும் விமல சுரேந்திர நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனுடன் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள காட்டாறுகள், ஓடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகள் மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு மக்கள் செல்லாமல் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கனமழையால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள், பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் மாணவர் வருகை குறைவடைந்துள்ளதுடன் சில பகுதிகளில் பாரிய மரங்கள் சாய்ந்துள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. கனமழை தொடரும் சாத்தியம் காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கம்பகம் மாவட்டத்தின் கிரிதிவெளி பகுதியில் 244 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மழைவீழ்ச்சி மையங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பகா மாவட்டத்தின் வியாங்குட பகுதியில் 238 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவளி பகுதியில் 230 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழைக்கால நிலை அடுத்த சில மணித்தியாலங்களுக்கு மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை
எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜக்கச்சியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை மக்களிடமிருந்து பிடுங்கி ராணுவத்திற்கு வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மும்முரமாக செயல்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை குறித்த தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை ராணுவத்தின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக அளவீடு செய்ய வந்தமை தொடர்பில் அவரை தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தனியாருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் அடாத்தாக ராணுவ முகாம் அமைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே குறித்த ராணுவ முகாம் உள்ள பகுதியை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களம் வருகை தந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பினால் திரும்பி சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு தரப்பினரின் தேவைக்காக சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளும் எந்தொரு நடவடிக்கையும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானத்தை மீறி காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் அடாத்தாக ராணுவ தேவைக்காக மக்களின் காணிகளை அபகரிப்பதை ஏற்க முடியாது. வடகிழக்கில் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் ராணுவமயமாக்கல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்காக தொடர்ந்து அதிகரித்த நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகிறது. குறிப்பாக வடகிழக்கில் ராணுவ இருப்பை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சு அதிக நிதியை செலவு செய்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியில் ராணுவ வைத்தியசாலை தனியார் காணிகளில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. ஆகவே மக்களின் காணிகள் மக்களுக்கென யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி கூறும் ஜனாதிபதி மக்களின் காணிகளை மக்களுக்கு தெரியாமல் அபகரிப்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அது நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. கடந்த ஆண்டுகளில் இலங்கை ஸ்திரமான பொருளாதார நிலையை மீட்டெடுப்பதிலும் கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பாபாஜியோஜியோ தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிகள் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தை மிகவும் உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்த உதவியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவாலான வெளிப்புற சூழலில் உள்ள பல பொருளாதாரங்களைப் போலவே சமீபத்திய உலகளாவிய முன்னேற்றங்களும் புதிய அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளன. நிலைத்தன்மையான கொள்கை வழிமுறையை பேணுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொருளாதாரம் சீரமைக்க தொடர்ந்து அனுமதிப்பதும் இதுவரை அடைந்துள்ள நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முக்கிய காரணியாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் சுட்டிக்காட்டினார். கடன் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல் முன்னோக்கி நகரும் வேளையில் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதை நாங்கள் எதிர்நோக்குவதாக என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நுரைச்சோலை லக்விஜய மின் நிலையத்தினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கும் அது தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல், விவசாயம் மற்றும் வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் இந்த உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தலைமைத்துவம் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாக்யஸ்ரீ ஹேரத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டதுடன் இக்கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தலைமை தாங்கியிருந்தார். நுரைச்சோலை மின் நிலையத்தின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள், அதற்கு பொறுப்பான தரப்பினர் மற்றும் நிறுவன ரீதியான குறைபாடுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக இந்த உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஜெர்மனி, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடி அந்த நாடுகளின் மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிவதற்காக அதிகாரிகளுக்கு பயிற்சி திட்டங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்குமாறு இக்குழுவின் தலைவர் இங்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையானது தற்போதைய நிலையில் முற்றாக முடங்கியுள்ளதுடன் கல்வி அமைச்சு நிலவும் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், கல்வி மறுசீரமைப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய வழிகாட்டல் குழுவின் கீழுள்ள மனிதவள மேம்பாட்டு துணைக்குழுவுக்கு மீபி தேசிய கல்வி நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக இந்த அதிகாரிக்கு எதிராக ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை, முதன்மை உள்நாட்டு தணிக்கையாளரின் கடிதம் மற்றும் 2024 ஏப்ரலில் தேசிய தணிக்கை அலுவலக
அலுவலகம் விடுத்த தணிக்கை வினவல் என பல விசாரணைகள் நிலுவையில் உள்ளன. இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை கொண்டு எவ்வாறு கல்வி மறுசீரமைப்பை முன்னெடுக்க முடியும்? இவர்களின் செயல்பாடுகளால் கல்வி மறுசீரமைப்பு வீழ்ச்சியடைந்து நாட்டின் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் முதலாம் தரத்துக்கான மறுசீரமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் தமது சொந்த பணத்தில் சுமார் 7,000 ரூபாய் வரை செலவழித்து அவற்றை அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் முதலாம் தர மாணவர்களின் புதிய புத்தகங்களில் உள்ள புகைப்படங்கள் தெளிவற்ற முறையிலும் அசிங்கமான வடிவிலும் அச்சிடப்பட்டுள்ளன. அடுத்த வருடத்திற்கான 6ஆம் தர மறுசீரமைப்புகளுக்கான ஆசிரியர் பயிற்சிகளோ அல்லது முறையான திட்டமிடல்களோ இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு விவகாரத்துடன் தொடர்புடைய அதிகாரிக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ள பின்னணியில் கல்வி மறுசீரமைப்பை சீர்குலைத்த அதிகாரிகள் எவ்வித பிரச்சினையுமின்றி முழு சம்பளத்துடன் கட்டாய விடுமுறையில் வீட்டில் இருக்கிறார்கள். கல்வி அமைச்சு முறையான திட்டத்துடன் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க கூடாது என வலியுறுத்திய பொகவந்தலாவு டிராகுல தேரர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அர்ஜுனா பட்டதாரிதான், ஆனால் அறிவு இல்லை என விமர்சித்த ராகுல தேரர் தினமும் தியானம் செய்து மன அமைதியுடனும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். முகநூலில் அவர் வெளியிட்ட பதிவில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அர்ஜுனா என்கிற அர்ஜுனன் ராமநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு மக்களுக்காக பேசுவதற்கு மக்களுடைய ஓட்டுகளை போட்டு மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள். அர்ஜுனா ராமநாதன் அவருடைய செயல்களை கடுநாளாக நாங்களும் பார்த்து வருகின்றோம். அவரை பற்றி சில கருத்துக்களை நாங்களும் முன்வைக்க விரும்புகின்றோம். அர்ஜுனா ராமநாதன் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு வைத்தியர். உங்களை 9 மாதம் கருவிலே சுமந்து படாத கஷ்டங்களை பட்டு இந்த நாட்டிலே மாபெரும் ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தின் ஊடாக உங்களையெல்லாம் பாதுகாத்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து உங்களை இந்த நாட்டிலே ஒரு வைத்தியராக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய தாய் தகப்பன் யோசித்திருப்பார்கள். உங்களை வைத்தியராக்கினார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு புரிகின்றது, நீங்கள் புத்தகத்தின் அனுபவத்தை மட்டும்தான் பெற்றிருக்கின்றீர்கள். அதை தாண்டி சமூகத்தின் அனுபவம், ஆன்மீகத்தின் அனுபவம், சமயத்தின் அனுபவம், அதை தாண்டிய அரசியலின் அனுபவம் உங்களுக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ராமநாதன் அர்ஜுனா அவர்களே, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா தியானம் செய்து உங்கள் மனதோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் செய்வது சரியா பிழையா? நீங்கள் பேசுவது சரியா பிழையா? உங்களுடைய நடவடிக்கை சரியா பிழையா? என்னுடைய இந்த இலங்கை தாயகத்திலே என் நாட்டு மக்களின் மனதை அமைதிப்படுத்தும் அளவுக்கா நான் நடந்து கொள்ளுகின்றேன் என்று யோசியுங்கள். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து அல்லவா நீங்கள் வளர்ந்தீர்கள். அந்த வாயால் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று யோசிப்பதற்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? என்ன செய்வது? நீங்கள் படித்த பட்டதாரி தானே, நீங்கள் படித்த அறிவாளி இல்லை என்று நான் நினைக்கின்றேன். என் மீது கோபப்படாதீர்கள். நான் ஒரு துறவியாக உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கின்றேன். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். அம்பாறையை கல்முனையை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாண மத்திய எரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி பிள்ளை பாக்கியம் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை மகேந்திரராஜன் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புத்தூர் ஆவரங்கால் கிழக்கு முருகன் கோவிலடியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகன் சந்திரன் அவர்கள் 21/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார்.
கிளிநொச்சி பரந்தன் குமரபுரத்தை வதிவிடமாக கொண்டிருந்த திருமதி மகேந்திரம் திலகவதி அவர்கள் 21/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.